வலித்து கம்பீருல்லாக அலாமா ஹதாக்கும் அல்லக்கும் கஷ்குரும். உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினான் அல்லவா, அதற்கு நீங்கள் நன்றி தெரிவிப்பதற்காகத்தான் நீங்கள் நோன்பு நோக்கிறீர்கள், அதற்காகத்தான் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்கிற அழகான வார்த்தையை சொல்கிறான். ஆக நமக்கான இந்த பெருநாள் பரிசு என்ன? நேர்வழிதான். இந்த குர்ஆன் நமக்கு காட்டக்கூடிய வழங்கக்கூடிய அந்த பரிசு என்ன? நேர்வழிதான். இந்த உலகத்திலே ஏராளமான வாழ்க்கை வழிமுறைகள் இருக்கிறது, கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறது, சித்தாந்தங்கள் இருக்கிறது, நடைமுறைகள் இருக்கிறது. அனைத்திலும் வேறுபட்டதாக வித்தியாசப்பட்டதாக உலக மக்களால் பார்க்கக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம். அதற்கான காரணம் அந்த நேர்வழிதான். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான அருளின் காரணமாக மனிதகுல வழிகாட்டியாக இறக்கி அருளப்பெற்ற அருள்மறை அல் குர்ஆன் இறங்கி நமக்கெல்லாம் நேர்வழி காட்டிய அந்த அற்புதமான ரமலான் மாதத்தை அடைந்து அதிலே நோன்பு நோற்றவர்களாக இயன்ற அளவு இன்ன பிற வணக்கங்களிலே ஈடுபட்டவர்களாக அதனுடைய இறுதியாக ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அந்த பெருநாள் தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கின்றோம். இந்த நேரத்திலே ஒரே ஒரு செய்தியை மாத்திரம்தான் இந்த பெருநாளினுடைய ஒரு அன்பளிப்பாக ஒரு சிறப்பாக நாம் அடையவிருக்கிறோம், பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அது என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அருள்மறை அல் குர்ஆன் குறித்து சொல்கின்ற பொழுது இந்த ரமலான் முழுவதும் அது போன்ற செய்தியை, அந்த வசனத்தை நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீர்கள். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹுல் குர்ஆன். இது போன்ற இந்த வசனம் ஏறக்குறைய எல்லா தினங்களிலும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ரமலான் மாதத்தில் இந்த அருள்மறை அல் குர்ஆன் இறக்கி அருள் பெற்றது. ஹுதல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஓ பையினாத்தி மினல் ஹுதா, அந்த நேர்வழியை மிக தெளிவாக காட்டும். வல் ஃபுர்கான், நன்மை எது தீமை எது என்பதை உங்களுக்கு பிரித்து காட்டும். உங்களுக்கு சந்தேகம் இல்லாத அளவுக்கு எதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும், எதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் என்பது குறித்தெல்லாம் தெளிவான வழிகாட்டு நெறிமுறைகளை உள்ளடக்கிய வேதத்தை உங்களுக்கு வழங்கியதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டிவிட்டு அந்த வசனத்தின் இறுதியிலே நாமெல்லாம் நோன்பு நோக்கிறோம் அல்லவா, அது நோன்பு நோற்பது, அதாவது இந்த ரமலான் மாதத்தை யாரெல்லாம் அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் என்கிற செய்தியை சொல்லிவிட்டு அந்த வசனத்தின் இறுதியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்லுகிறான்? வலித்து கம்பீருல்லாக அலாமா ஹதாக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன். உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினான் அல்லவா, அதற்கு நீங்கள் நன்றி தெரிவிப்பதற்காகத்தான் நீங்கள் நோன்பு நோக்கிறீர்கள், அதற்காகத்தான் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்கிற அழகான வார்த்தையை சொல்கிறான். ஆக நமக்கான இந்த பெருநாள் பரிசு என்ன? நேர்வழிதான். இந்த குர்ஆன் நமக்கு காட்டக்கூடிய வழங்கக்கூடிய அந்த பரிசு என்ன? நேர்வழிதான். இந்த உலகத்திலே ஏராளமான வாழ்க்கை வழிமுறைகள் இருக்கிறது, கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறது, சித்தாந்தங்கள் இருக்கிறது, நடைமுறைகள் இருக்கிறது. இவை அனைத்திலும் வேறுபட்டதாக வித்தியாசப்பட்டதாக உலக மக்களால் பார்க்கக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம். அதற்கான காரணம் அந்த நேர்வழிதான். அந்த நேர்வழி நமக்கெல்லாம் மிக இலேசாக கிடைத்து விட்டது. அதனால் அதனுடைய அந்த வேல்யூ தெரியவில்லை, அதனுடைய அந்த பெருமதி நமக்கு தெரியவில்லை. அதனுடைய பெருமதியை நாம் விளங்கிக் கொள்வதாக இருந்தால் சில உதாரணங்களின் மூலமாக சில முன்னால் நிகழ்ந்த நிகழ்வுகளை நாம் சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள்கொடையை நாம் விளங்கிக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை நிலைப்பெற செய்ய வேண்டும் என்பதற்காக ஏராளமான இறை தூதர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பினான். அப்படி அனுப்பப்பட்ட இறை தூதர்களில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு இறை தூதராக இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் முதலாக வேத வெளிப்பாட்டோடு மக்களுக்கு நன்மை தீமைகளை பிரித்து காட்டக்கூடிய அந்த வேத புத்தகம் இருக்கிறது அல்லவா, நமக்கு வழங்கப்பட்ட நம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அருள்மறை அல் குர்ஆன் இருக்கிறது அல்லவா, அது போன்ற ஒரு வேதத்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி மக்களுக்கு எடுத்து சொல்கிறான். ஒரு ஆண்டு இரு ஆண்டு அல்ல, நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொத்தமாக வாழ்ந்தது 63 ஆண்டு காலம்.
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தது 950 ஆண்டு காலம். இந்த 950 ஆண்டு காலத்திலே அவர்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு பிரச்சாரம் செய்திருப்பார்கள், அந்த பிரச்சாரத்தினுடைய அந்த பலன் என்ன என்பதை பார்த்தீர்களானால் சுப்ஹானல்லாஹ், அவருடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சாரத்தை மனைவி ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லை. உங்களுக்கு எனக்கு கிடைத்திருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனுக்கு கிடைக்கவில்லை, உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. அதே போன்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு பெரிய நபி, அவர் ஒரு இறை தூதர், அவர் மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்கிறார், அவருடைய மனைவி ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏராளமான இறை தூதர்களுடைய மனைவி மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, உறவினர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாததை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த போதனையை, அவர்களுடைய அறிவுரையை ஏற்று நாம் இன்றைக்கு ஹிதாயத்து பெற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் இதனுடைய அருமை, இதனுடைய வேல்யூ நமக்கு தெரியல. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது விண்ணுலக பயணம் மேற்கொண்டார்கள் அல்லவா, மேராஜ் பயணம். அந்த மேராஜ் பயணத்திலே பல்வேறு காட்சிகளை காணுகிறார்கள். அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வை அவர்கள் அது குறித்து நமக்கு சொல்கிறார்கள். சில நபிமார்கள் செல்வார்கள் மறுமையிலே, அதாவது மறுமை நாளிலே நடக்கக்கூடியதை மேராஜிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கம், நரகம், இன்னபிற எத்தனையோ நிகழ்வுகளை அல்லாஹ் அங்கே காட்டினான் அல்லவா. அப்படிப்பட்ட நிகழ்வுகளிலே ஒரு நிகழ்வாக அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், நபிமார்கள் வரிசையாக செல்கிறார்கள். அதிலே ஒரு நபி செல்கிறார், அவரோடு 10க்கும் குறைவான நபர்கள் செல்கிறார்கள். இவர் யார் என்று கேட்கிறார்கள். அப்போது அது இந்த நபி என்று சொல்லப்படுகிறது. இன்னும் சில நபிமார்கள் ஒரு சில கூட்டத்தோடு செல்கிறார்கள். இன்னும் சில நபிமார்கள் யாருமே இல்லாமல் அவர் மாத்திரம் செல்கிறார். சில நபிமார்கள் அவர்களுடைய பணி என்ன, அவர்களுடைய வேலை என்ன, மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்வது. அப்படி சொன்னாலும் கூட ஒருவர் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு துர்பாக்கியம். அவர் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார். இன்னைக்கு இந்த சத்திய மார்க்கத்தை, இந்த ஏகத்துவத்தை, இந்த தௌஹீதை இந்த கருப்பூரிலே எடுத்து சொல்லக்கூடிய ஆரம்ப காலகட்டத்தில் இவ்வளவு கூட்டம் இருந்ததா யோசித்து பாருங்க. வந்து சொன்னவர்கள் எல்லாம் என்ன நபிமார்களா, இறை தூதர்களா, சாதாரண பேச்சாளர்கள்? சாதாரண பேச்சாளர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, என்னை பற்றி ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் அதை எனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இங்கே நீங்கள் விளங்கிக் கொள்வதை விட தெளிவாக அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள் என்று. அதனுடைய அடிப்படையிலே, அந்த அடிப்படையிலே போதனையை நாம் எடுத்து சொல்கிறோம். மக்கள் என்று அணியணியாக இந்த மார்க்கத்திலே, இந்த ஏகத்துவத்திலே வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது மிகப்பெரிய அருட்கொடை. இந்த ஹிதாயத் யாருக்கு கிடைக்கவில்லை? பெரிய பெரிய நபிமார்கள் தாவா செய்து அவர்களுடைய உம்மத்தை நேர்வழி பெற செய்ய அவர்களால் இயலவில்லை, அல்லாஹ் நாடவில்லை. இப்ப நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வேலையை அல்லாஹ் தந்திருக்கிறான்னு நம்ம வந்து உணர முடிகிறதா? இந்த உலகத்தில் நாம் வணங்குவதற்கு தெய்வங்கள் கிடையாதா? எண்ணற்ற ஏராளமான தெய்வங்கள் இருக்கிறது. தெய்வம் என்ற பெயரிலே அதையெல்லாம் விடுத்து ஒரு இறைவனை வணங்க வேண்டும். அந்த இறைவன் எதை இந்த உலகத்திலே படைத்தானோ அந்த படைப்பினங்களை வணங்காமல் படைத்த ரப்பை வணங்க வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த சிந்தனையை நமது உள்ளத்திலே ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தினாலே இதைவிட என்ன ஒரு நம்மளுக்கு வெகுமதி வேண்டும்? இதைவிட வேற என்ன பரிசு வேண்டும்? யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப நமக்கு அல்லாஹ் சொன்னால உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறோம். அந்த ஹிதாயத்தை வழங்குவதன் மூலமாக, அருள்மறை அல் குர்ஆனை உங்களிடத்திலே கொண்டு சேர்த்ததன் மூலமாக அதற்கு நீங்கள் நன்றி தெரிவிப்பதற்காகத்தான் நோன்பு நோக்கு. நோன்பு நோக்குறது பெரிய சாதனை ஒன்றும் கிடையாது. நம்ம பெரிய சாதனை எல்லாம் ஒன்றும் பண்ணிடல, நன்றி கடன் செலுத்தி இருக்கிறோம். யா அல்லாஹ், ஏராளமான வணக்க வழிபாட்டு முறைகளை நாங்கள் எங்கள் கண்களிலே காண்கிறோம். மூட நம்பிக்கைகளிலே மூழ்கி கிடக்கக்கூடிய மக்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி இருந்தும் ஏகனாகிய உன்னை மாத்திரம் வணங்குவதற்கு எங்களுக்கு நீ வழிகாட்டினாயே, அதிலும் யாரை? கோடான கோடான கோடி மக்கள் வாழ்கின்ற அந்த பகுதியில எங்களுக்கு நீ நேர்வழி காட்டினாயே. அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நேர்வழியை மாத்திரம் திரும்ப திரும்ப கேட்க வேண்டும் என்பதற்காக
எந்த தொழுகையாக இருந்தாலும் அதிலே ஓதுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை கடமையாக இருக்கிறான். வேறு எதுவும் கடமை அல்ல. எந்த தொழுகை நீங்கள் தொழுதாலும் சூரத்து ஃபாத்திஹா இல்லாமல் கிடையாது. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், சூரத்து ஃபாத்திஹா ஓதாம எந்த தொழுகையும் கிடையாது. அதுல முக்கியமான கரு என்ன? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எனக்கு நேரான பாதையை காட்டு. இதை ஒவ்வொரு வக்து தொழுகையிலும் அதில் எத்தனை ரக்காத்துகள் தொழுகிறோமோ அத்தனை ரக்காத்திலும் அந்த ஏக இறைவனிடத்திலே நேர்வழியை கொடு, நேர்வழியை கொடு, நேர்வழியை கொடு என்று கேட்டுக்கொண்டே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறானே. இதை விட சிறந்த வாய்ப்பு என்ன, சிறந்த பரிசு என்ன இருக்க போகிறது? இதை நாம் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். அதனால் இன்றைக்கு கோடான கோடி மக்கள், ஏறக்குறைய உலகத்திலே 1/3 இஸ்லாமியர்கள் வாழ்கிறோம். உலக மக்களிலே 1/3 1/3 முஸ்லிம்கள் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆரம்பமாக செய்த அந்த பிரச்சாரத்தின் விளைவு இத்தனை கோடி மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தந்திருக்கிறான். ஆனால் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப கட்டத்திலே இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட இடையூறுகள், அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட பழிச்சொற்கள், அதிலிருந்தும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்களில் இருந்தும் பெரும்பாலும் பாதுகாப்பாக இருந்த அவருடைய பெரிய தந்தையாக இருக்கக்கூடிய அபூ தாலிப் உற்ற துணையாக இருந்தார்கள். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உற்ற துணையாக யார் இருந்தது? சஹாபாக்கள் இருந்தார்கள். ஒரு வகை அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அபூ தாலிப் என்று சொல்லக்கூடிய நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தகப்பனார். அவர் தான் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வியாபாரத்தை, வணிகத்தை கற்றுத் தருகிறார், உற்ற துணையாக இருக்கிறார். அந்த ஊரிலே ஒரு முக்கிய பிரமுகராக அந்த சமுதாயத்தில் மதிக்கப்பட்ட அந்த நபர். அவருடைய மரண நேரம் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகிலே செல்கிறார்கள். என்னுடைய பெரிய தந்தையே, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிடுங்கள். அவர் அது வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்கல. ஆனாலும் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய பெரிய தந்தையே, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிடுங்கள். நீங்கள் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டீங்க. சக்கரத்துல் ஹவுத், அந்த சக்கரத்துல் மௌத் என்று சொல்வாங்கல்ல, சக்கராத் ஹால் என்று அந்த நிலைக்கு வந்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள். அப்போது அருகாமையில இருந்த அபூ ஜஹில், உமையா போன்ற அந்த முஷ்ரிக்குகளுடைய அந்த பெரிய தலைவர்கள் சொல்கிறார்கள், அபூ தாலிபே, அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை, அப்துல் முத்தலிப் என்று அவருடைய பாட்டனார், நபிகளாருடைய பாட்டனார் போன்று அவர்களுக்கு தந்தை, அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விடுத்து இப்போது இவர்களுடைய புதிய மார்க்கத்தை நீ பின்பற்ற செல்கிறாய் என்று அவர்களை மூளை செலவை செய்கிறார்கள். அவர் கடைசியில் என்ன முடிவுக்கு வராரு? அப்துல் முத்தலிப் எதில் இருந்தாலும் அதிலேயே நான் இருக்கிறேன் என்று இறந்து விடுகிறார். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க எப்படி இந்த இது போன்ற உங்களுக்கு சூழ்நிலை அமையும் என்று நான் எண்ணவில்லை. ஆனாலும் என் இறைவன் என்னை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் உங்களுக்காக பிரார்த்திப்பேன் என்று சொல்கிறான். அப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறான், இணை வைக்கக்கூடியவர்கள் நரகவாசிகள் என்று நன்றாக உங்களுக்கு தெரிந்த பிறகு அவர் மூமினாக இருந்தாலும், பார்வைக்கு உங்களுடைய நெருங்கிய உறவினராக இருந்தாலும் அவருக்காக நீங்கள் ஒருபோதும் பிரார்த்தனை செய்யக்கூடாது என்று முதலிலே அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான். அடுத்து ஒரு வசனத்தை இறக்குகிறான். அந்த வசனம் தான் நமக்கான படிப்பினை. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே, நீ விரும்பின ஆளுக்கெல்லாம் நான் நேர்வழி கொடுக்க முடியாது. எப்படிப்பட்ட வார்த்தை, யோசித்து பாருங்க. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பெரிய தந்தை மரணித்து விட்டார், நேர்வழி கிடைக்கவில்லை, நரகவாதியாக ஊர்ஜிதம் செய்யப்பட்டு விட்டது. அது அல்லாஹ் மறுபடியும் அந்த வசனத்தின் மூலமாக சொல்கிறான், நரகவாதிக்கு நீ துஆ செய்யாத. இணை வைப்பவர் நரகவாசி, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் மரணித்து விட்டார் அல்லவா, அவர் நரகவாசி, அவருக்காக துஆ செய்யாத, அவருக்காக நீ பிரார்த்தனை செய்யக்கூடாது, மூமின்களும் செய்யக்கூடாது என்று ஒட்டுமொத்த மூமின்களுக்குமான உத்தரவாக அல்லாஹ் பிறப்பிக்கிறான். இதை கேட்ட மாத்திரத்தில் பெருமானாருக்கு மிகவும் இன்னும் வருத்தம் அதிகமாகுது. இஸ்லாத்தை தான் ஏற்றுக்கல, துஆவும் செய்ய முடியாம போயிடுச்சு.
அப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நீங்க விரும்பின ஆளுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுக்க முடியாது. வலாக்கின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் நேர்வழி கிடைக்கும். இவ்வளவு பெரிய பண்டிதராக இருப்பார்கள், உலமாவாக இருப்பார்கள், ஆசிரியராக இருப்பார்கள், பேராசிரியராக இருப்பார்கள், அவர்களுடைய பிள்ளைக்கு ஹிதாயத்து கிடைக்காம போகும். ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாக பள்ளிவாசலின் பக்கமே ஒதுங்காத நபராக இருந்திருப்பார்கள், அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும். அதுபோன்று அல்லாஹ்வுடைய அந்த நாட்டம் நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். பெரிய பெரிய சகாபாக்களுக்கெல்லாம், அதாவது சகாபாக்கள் என்று சொன்னால் நபிகளாருடைய அவர்களுடைய அந்த பார்வையிலே, அவர்களுடைய கண்காணிப்பிலே, அவர்களோடு அந்த ஊரிலே வாழ்ந்த மக்கள் எவ்வளவு பேர் நண்பர்கள் இருந்திருப்பார்கள். அபூஜஹில், உமையா எல்லாம் நெருங்கிய உறவினர்கள், அவர்களுக்கு கிடைக்கவில்லை. நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்தை தந்திருக்கிறான். அந்த வேல்யூ தெரியல. ஏன் தெரியல? இந்த ஹிதாயத்தை பெறுவதற்காக, இந்த இஸ்லாத்திலே நாம் வாழ்வதற்காக, இதிலே உள்ளே நுழைவதற்கு நாம் எந்த விதமான ஒரு தியாகத்தையும் செய்யவில்லை. நம்முடைய பெற்றோர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தார். அதுவே இப்போது இஸ்லாத்திற்கு ஒருவர் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவருக்கு அந்த வேல்யூ தெரியும். சாதிய ஒடுக்குமுறைகள், அடக்குமுறைகள், ஏற்றத்தாழ்வுகள், இது போன்ற மனோரீதியான பல்வேறு வேதனைக்கு ஆளாகி அவரை வெளியாவது ஒன்று. இறைவனை அறிந்து அல் குர்ஆனை வாசித்து அதில் உள்ள போதனைகளை விளங்கி அதன் மூலம் இஸ்லாத்திற்கு வரக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு தெரியும் அதனுடைய வேல்யூ. ஆனா நாமெல்லாம் என்ன செய்யறோம்? நம்மளுடைய அத்தா முஸ்லீமும், நம்ம அம்மா முஸ்லீமும், அதனால நாம முஸ்லீமும். அப்ப அந்த ஹிதாயத் என்கிற அந்த வேல்யூ நமக்கு புரியல. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவருக்குத்தான் ஹிதாயத்தை தர முடியும். எவ்வளவு பெரிய நபியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய உலமாவாக, அறிஞராக இருந்தாலும், அவர் சொல்லி எல்லாம் யாருக்கும் ஹிதாயத்து கிடைத்து விடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு சான்றாக இருக்கிறார்கள். ஆகையினால் நமக்கு கிடைத்த அந்த ஹிதாயத்தை என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் அதற்கான ஏராளமான பாதுகாப்பு கவசங்களை நமக்கு துஆவின் மூலமாக ஏற்படுத்தி தருகிறான். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், அருமையான துஆ, எடுத்து பாருங்க. யா அல்லாஹ், எங்களுக்கு நீ ஹிதாயத்தை தந்து விட்டாய். ஹிதாயத்தை தந்த பிறகு எங்கள் உள்ளங்களை பிறழுமாறு செய்து விடாதே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது 2 விரலுக்கு மத்தியிலே மனிதனுடைய உள்ளத்தை வைத்திருக்கிறான். தான் நாடியவருக்கு இப்படி பிரட்டி விடுகிறான், தான் நாடியவரை அப்படி பிரட்டி விடுகிறான். இந்த உள்ளத்தை அல்லாஹ் அவனுடைய கையில அந்த 2 விரலுக்கு மத்தியிலே வைத்திருக்கிறான். இப்படி நேர்வழியா அல்லது மோசமான வழியா அப்படி பிரட்டி விடுகிறான். ஆகையினால் எப்படி கேட்க சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு கற்றுத் தருகிறான். எங்களுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தை விட்டு பிரட்டி விடாதே, எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக, நீ வல்லல் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய சொல்கிறான் என்று சொன்னால், நாம் நம்முடைய பிரார்த்தனைகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். எதற்காக? நம்முடைய ஆரோக்கியத்திற்காக, நம்முடைய ஆயுளுக்காக, நம்முடைய செல்வத்திற்காக, நம்முடைய ஒற்றுமைக்காக, நம்முடைய இது போன்ற உலக வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, அதற்காகவும் அதையும் தாண்டி நம்முடைய ஹிதாயத்திற்காக. நமக்கு ஹிதாயத்து கிடைத்து விட்டது அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு. அதிலிருந்து ஒருபோதும் பிசகிவிடக்கூடாது, மாறிவிடக்கூடாது, நரகவதியாக ஆகிவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் இது குறித்து கேட்டிருக்கிறார்கள். நிறைய துஆக்களை நீங்க பார்க்கலாம். அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய துஆவுல, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், எனக்கு நேர்வழியை கொடு. இதுக்கு மேல என்ன நேர்வழி வேணும்? ரசூலுல்லாஹ் யோசிச்சு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை தாண்டி என்ன நேர்வழி வேண்டும்? அவர்கள் இரு உலக, அதாவது அவர்களுடைய முன் சென்ற பாவம் பின் சென்ற பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டதாக சொர்க்கவாசி என்று அல்லாஹ் உத்தரவாதம் தருகிறான். வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று சொல்கிறான். அகில உலகத்திற்கும் நீங்கள் அருட்கொடை என்று சொல்கிறான். அந்த அருட்கொடை கேட்கிறார், யா அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை கொடு, நேர்வழியை கொடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நேர்வழி வேணும். அவங்க தான் நேர்வழியில் தானே இருக்கிறாங்க. அந்த நேர்வழியை தானே மக்களுக்கு போதனை செய்கிறார்கள். ஆயினும் அவர்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை கொடு. அது போன்று பல்வேறு துஆக்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிதாயத்தை எனக்கு கொடு, ஹிதாயத்தை எனக்கு கொடு என்று இந்த குனுத் துஆல கூட அல்லாஹ் மஹ்தினி ஃபீமன் ஹதைத, யா அல்லாஹ் நீ யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டினாயோ அது போன்று எனக்கு நேர்வழி காட்டு. இதுவெல்லாம் பெருமானார் சொல்லி தந்த துஆ தான்.
ஏராளமான துவாக்கள் இருக்கிறது. அதற்கெல்லாம் சொல்வதற்கான நேரமாக இந்த நேரம் அமையாது. அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமான பிரார்த்தனைகளை செய்கின்ற பொழுது துஆவை, அந்த துஆவிலே ஹிதாயத்தை குறித்து நீங்கள் கேட்க வேண்டும். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்க. உள்ளங்களை எல்லாம் புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் உறுதி பெற செய்தது, இலும் பிறன்ற செய்யாத என்று அதிகம் அதிகம் கேட்க வேண்டும். அப்படி கேட்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். அடுத்து, உலகெங்கிலும் நிம்மதியற்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. உலகெங்கிலும் பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. நாமெல்லாம் ஓரளவுக்கு அமைதியாக அங்கே அமர்ந்து இருக்கின்றோம். ஆனாலும் உள்ளுக்குள்ளே நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு பயம், ஒரு அச்சம், ஒரு கவலை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் உலகத்திலே ஆங்காங்கே நடக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் நம்முடைய வட மாநிலங்களில் கூட அது போன்ற நிறைய நடக்கிறது. இன்றும் நடக்கிறது, நேற்றும் நடந்தது. இன்னும் உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலே இந்த ஹிதாயத்தை பெற்ற காரணத்தினால் அவன் வஞ்சிக்கப்படுகிறான், அவன் ஒதுக்கப்படுகிறான், அவன் நசுக்கப்படுகிறான். அப்படிப்பட்ட உலகெங்கிலும் வாழும் முஸ்லிம்களுக்காகவும் நன்மக்களுக்காகவும் இந்த உலகம் முழுவதும் அமைதியாக, அதில் உள்ள மக்கள் எல்லோரும் அமைதியாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய பிரார்த்தனையை முன்வைக்க வேண்டும். உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடக்கக்கூடிய இந்த போர்கள் அதுவெல்லாம் ஓய்ந்தால்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும். விலைவாசிகள் கட்டுக்குள் வரும், மனித உயிர்கள் மிகவும் துச்சமாக அங்கு மதிக்கப்படுகிறது. ஆகையினால் எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே அது குறித்தும் நாம் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எல்லா மக்களோடு நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், எல்லாவற்றிற்கும் மேலாக ஹிதாயத்தோடு வாழ வேண்டும். அதற்கான பிரார்த்தனையை உங்களுக்கும் எனக்கும் முன்வைத்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.